இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரே விஷயம் பணம். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் இந்த பணத்தை தேடியே ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நாளைக்கு நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே சம்பாதிச்சா மட்டும் போதுமா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் நாளைக்கு நம்மக்கிட்ட அப்படியே இருக்குமான்னு கேட்டால் நிச்சயம் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைக்காக அந்த காசை நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா, ஸ்கூல், காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு வேலை, மாசான ஒரு குறிப்பிட்ட சம்பளம், அண்ட் அந்த சம்பளத்தில் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறோம். மாதம் இவ்வளோ சம்பாதிச்சா நம்ம லைஃபே செட்டில் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு எல்லையை வகுத்துக்கிறோம். இப்படி பணம்னு ஓடுற நமக்கு அதை எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிக்க தெரியுமே தவிர, சம்பாதித்த பணத்தை எப்படி சரியாக கையாளணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல. இந்த முக்கியமான விஷயத்த நமக்கு ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ யாருமே சொல்லி கொடுக்குறதோ இல்லை. ஆனால் இந்த பணத்தோட முக்கியத்துவத்தையும் அதை எப்படி சரியாக கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்பவே ஈஸியாகவும் ப்ராக்டிக்கலான உதாரணங்களோடு நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு அருமையான புக்கோட நேம் தான் மார்கன் ஹவுசல் எழுதிய தி சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புக்கில் மொத்தமாக 20 சாப்டர்ஸ் இருக்குது. அதிலேருந்து இன்றைக்கி நம்ம 10 முக்கியமான விஷயங்கள் இந்த புக் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மார்கன் ஹவுசல் எழுதிய இந்த சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புத்தகத்தில் மொத்தமாக 20 அத்தியாயங்கள் இருக்குது. இந்த 20 சாப்டர்ஸ்லையும் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, பேராசைப்படாமல் எப்படி இருக்கிறது, பணத்துக்கும் நம்ம மனநிலைக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையான குட்டி குட்டி கதைகளோடு விளக்கியிருப்பாங்க. முதலாவதாக இந்த புக்கில் சொல்கிற விஷயம், நோ ஒன் இஸ் கிரேசி, அதாவது யாருமே முட்டாள் இல்லை. நம்ம பல நேரங்களில் மற்றவங்க செலவு செய்கிறத பார்த்து இவன் ஏன் இப்படி செலவு பண்ணுறான், இதுக்கு போய் ஏன் காசை கரியாக்குறான் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் பண விஷயத்தில் யாருமே முட்டாள் இல்லைன்னு சொல்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சின்ன வயசில் என்ன பார்த்து வளர்ந்தாங்களோ, அவங்களோட சூழ்நிலை, அவங்க அனுபவித்த வறுமை, இல்லைன்னா அவங்களோட வசதி, அவங்க சந்தித்த பொருளாதாரம், இதையெல்லாம் வச்சு தான் அவங்க பணத்தை பற்றி ஒரு முடிவுக்கு வருவாங்க. உதாரணத்துக்கு 1970s பிறந்த ஒருத்தர் ஷேர் மார்க்கெட் பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சதை நேரில் பார்த்துருப்பாரு. அவர்கிட்ட போய் இன்றைக்கி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஷேர் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் அவர் பயப்படுவார். எஃப்டி தான் எனக்கு பெஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்வார். ஆனால் 2000க்கு அப்புறம் பிறந்த ஒரு இளைஞர் மார்க்கெட் வளரதை பார்த்துருப்பாரு. அதனால் அவர் தைரியமாக ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பார். இங்கே 2 பேர்த்து மேலேயுமே தப்பு கிடையாது. அவங்கவுங்க உலகத்தை பார்த்த விதம் அப்படி. அதனால் மற்றவங்களோட பண முடிவுகளை நம்ம பார்வையிலேருந்து தப்புன்னு சொல்லவே முடியாது. 2வது விஷயம், லக் அண்ட் ரிஸ்க், அதாவது அதிர்ஷ்டமும் ஆபத்தும். நம்ம லைஃப்பில் ஒருத்தர் பெரிய லெவலில் ஜெயிச்சார் அப்படின்னா அதுக்கு அவரோட 100% உழைப்பு மட்டும்தான் காரணம், எனக்கு அப்போவே தெரியும் அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதே அவன் தோத்துட்டான் அப்படின்னா, எனக்கு அப்போவே தெரியும் அவன் தோத்துருவான், நான் சொல்கிற மாதிரி பண்ணியிருந்தா அவன் ஜெயிச்சிருப்பான், இந்த விஷயத்த இப்படி பண்ணியிருக்கணும், அவனுக்கு அறிவே கிடையாது அப்படின்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனால் உண்மை என்னென்னா, வெற்றியிலையும் தோல்வியிலையும் நம்ம உழைப்பை தாண்டி லக் அண்ட் ரிஸ்க் அப்படிங்கிற 2 கண்ணுக்கு தெரியாத சக்திகள் தான் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாரு. உதாரணமாக, அந்த காலத்தில் உலகத்திலேயே மிக குறைவான ஸ்கூலில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் வசதி இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் தான் பில் கேட்ஸ் படித்தார். அவர் படித்தது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஒருவேளை அவர் வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தாருன்னா மைக்ரோசாஃப்ட் இன்றைக்கி உருவாகியிருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதே ஸ்கூலில் பில்கேட்ஸ் கூடவே செம டேலண்ட்டாக இருந்தவர் தான் கென்ட் எவான்ஸ். இவர் மலை ஏறும்போது ஒரு விபத்தில் இறந்து போயிட்டார். இதுதான் ரிஸ்க். ஆனால் இவருமே டேலண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்காரு. இங்கே 2 பேருமே டேலண்ட் தான். ஆனால் ஒருத்தரை அதிர்ஷ்டம் உச்சத்தில் உட்கார வச்சிச்சு, ஆனால் இன்னொருத்தரை ரிஸ்க் அப்படிங்கிறது கீழே வீழ்த்திடுச்சு. அதனால் ஜெயிச்சவங்களை பார்த்து பேராசைப்படவும் கூடாது, தோத்தவங்களை கேலி செய்யவும் கூடாது. 3வது விஷயம், நெவர் எனஃப், அதாவது போதும் என்ற மனமே பொன். பணத்தோட ஒரு குணம் என்னென்னா, அது வர வர பேராசையும் கூடவே வரும். எனக்கு இவ்வளோ பணம் இருந்தால் என் லைஃப் செட்டில், இதுக்கு மேலே எனக்கு ஆசையே இல்லைப்பா அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையுமே சொல்லவே மாட்டோம். பட் அப்படின்னு எந்த இடத்துல நிறுத்தணும்னு தெரியாதவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலுமே ஒரு நாள் எல்லாத்தையுமே இழந்துடுவாங்க. உதாரணத்துக்கு ராஜத் குப்தா அப்படிங்கிற ஒருத்தர் யாருமே இல்லாமல் தனியாளாக வளர்ந்து மெக்கன்சே நிறுவனத்தோட சிஇஓவாக வளர்ந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தார். அவருக்கு அவ்வளோ பணம் இருந்தும் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசையில்
இன்சைடர் ட்ரேடிங், அதாவது சட்டவிரோத பங்கு வர்த்தகம் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், கௌரவம் எல்லாத்தையுமே ஜெயிலில் போய் இழந்தார். இவ்வளோ சம்பாரித்த பணம் எனக்கு போதும் அப்படிங்கிற கோட்டை நீங்கள் உங்கள் லைஃப்பில் போடல அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற விலை மதிப்பற்ற நிம்மதியை இந்த பணம் கண்டிப்பாக பறிச்சிடும். 4வது விஷயம் என்னென்னா காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி. உலகத்தோட 8வது அதிசயம் கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு பெரிய புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பொறுமை இருந்தால் போதும். நீங்கள் போடுற சின்ன தொகை பல வருஷம் கழித்து கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு வளரும். நம்ம எல்லாருக்குமே வாரன் பஃபட் ஒரு உலக பணக்காரர் அப்படின்னு தெரியும். அவர் எப்படி அவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனார்னு கேட்டால் எல்லாருமே அவர் செம புத்திசாலி, இன்வெஸ்டிங் ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிஜமான காரணம் வேறு. வாரன் பஃபட் அவரோட 10 வயசுல இருந்தே முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு $1 பில்லியன் இருக்குது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அவரோட சொத்தில் 95% பகுதிகள் அவரோட 65 வயதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கிடச்சிச்சு. அவர் 30 இல்லை 40 வயசில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்தியிருந்தால் இன்றைக்கி அவரை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பணம் அப்படிங்கிறது ஒரு செடி மாதிரி. அதை வளர விட்டு வேடிக்கை பார்க்கணுமே தவிர தினமுமே அந்த பணம் வளர்ந்துருச்சா அப்படின்னு தோண்டி பார்க்கக்கூடாது. டைம் கொடுத்தா காம்பவுண்டிங் உங்கள் பணத்தை பல மடங்கு ஆக்கும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் காம்பவுண்டிங் எஃபெக்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். 5வதாக சொல்கிற விஷயம் ரிச் அண்ட் வெல்த். நம்மள நிறைய பேர் ரிச் அண்ட் வெல்த் இதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். ரெண்டுமே பணக்காரங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ரிச் அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார் அப்படின்னா வெளியில் தன்னை பணக்காரனாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி கார் வாங்குறது, அவன் இதை வாங்கிட்டான் நானும் இதை வாங்குவேன், அவன் டபுள் மாடி கட்டிட்டான் நானும் கட்டுவேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்காக தன்னை பணக்காரன் அப்படின்னு காட்டிக்கிறவங்க தான் ரிச். உதாரணத்துக்கு ஒருத்தர் 50 லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐயில் சொகுசு கார் வாங்கி வராரு அப்படின்னா அவரை பார்த்து நம்ம பணக்காரர் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒருத்தர் ஒரு பழைய காரில் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். வெளியில் தெரியாத அந்த 5 கோடி தான் உண்மையான வெல்த். அதுதான் ஆபத்து காலத்துலேயும் உதவும். வெளியில் காட்டாமல் செலவழிக்காமல் பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு முதலீடுகளையோ நம்ம சேமித்து வச்சுருக்கிற சொத்து தான் உண்மையான செல்வம். உண்மையான செல்வம் எப்போவுமே வெளியே தெரியாது. அதுதான் வெல்த். 6வதாக இந்த புக் என்ன சொல்லுது அப்படின்னா கெட்டிங் வெல்த்தி வெர்சஸ் ஸ்டேயிங் வெல்த்தி. பணக்காரராகிறது ரொம்பவே கஷ்டம்தான். அதுக்கு நிறையா ரிஸ்க் வேணும், நிறையா கான்ஃபிடென்ஸ் வேணும். பட் சம்பாரித்த பணத்தை தக்க வச்சுக்கிட்டு காலம் பூரா பணக்காரராகவே நீடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு முற்றிலும் மாறுபட்ட குணம் தேவை. பணக்காரராக நீடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பயம் இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற பணம் நாளைக்கு இல்லாமல் போகலாம், மார்க்கெட் எப்போ வேணால் டவுன் ஆகலாம் அப்படிங்கிற யதார்த்தமும் அதை பற்றின புரிதலும் வேணும். நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் தன்னோட பிஸ்னஸில் ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வராங்க. பட் அடுத்த 5 வருஷத்தில் தேவையில்லாத ஆடம்பர செலவு பண்ணியும் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் நடு ரோட்டுக்கு வந்துடுவாங்க. சம்பாதிக்க தெரிஞ்ச பலருக்கு அதை தக்க வச்சுக்க தெரியறதில்ல. 7வதாக இந்த புக் சொல்கிறது டெய்ல்ஸ் யூ வின். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, ஆனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பல முறை தோற்று போவீங்கன்னு சொல்லுது. நம்ம ஒரு 10 ஐடியாஸ் வச்சுட்டு இது எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. 1-2 ஃபெயிலியர் ஆனால் கூட நம்ம டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த புக் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற 10 முடிவுகளில் 5 அல்லது 6 முடிவுகள் தப்பானாலுமே கவலைப்படாதீங்க. மீதி இருக்கிற சில முடிவுகள் உங்களை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு கூட்டிகிட்டு போகும்னு சொல்லுது. உதாரணத்துக்கு அனிமேஷன் படங்களை எடுக்கிற டிஸ்னி நிறுவனம் ஆரம்ப காலத்தில் 100கணக்கான குட்டி குட்டி கார்ட்டூன் படங்களை எடுத்து நஷ்டமடைஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்க எடுத்த ஸ்னோ ஒயிட் அண்ட் தி 7 டுவார்ஃப்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு படம் உலக அளவில் செம ஹிட் ஆகி அது வரைக்கும் வந்த மொத்த நஷ்டத்தையுமே ஈடுகட்டி அவங்கள உலகத்தோட பெரிய கம்பெனியாக மாற்றுச்சு. நீங்கள் பண்ணுற எல்லாமே ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜெயிக்கிற ஒன்று பெருசாக இருந்தால் போதும். 8வதாக இந்த புக் சொல்கிற விஷயம் சுதந்திரம், அதாவது ஃப்ரீடம். சுதந்திரம் தான் பணத்தோட மிகப்பெரிய மதிப்பு. பணம் உங்களுக்கு தர வேண்டிய மிக உன்னதமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை பிடிச்ச நேரத்தில் பிடிச்ச மனுஷங்களோடு செய்கிறது தான் சுதந்திரம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறத விட இந்த சுதந்திரம் தான் மன நிம்மதியை தரும். காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது இன்றைக்கி எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சுதந்திரம்.
உங்ககிட்ட எவ்வளவு தான் பணம் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிக்காத வேலையை பிடிக்காத நேரத்தில் மன அழுத்தத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் பணக்காரரே கிடையாது. எப்போ உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மனுஷங்களோடு நீங்கள் செய்கிறீங்களோ, அதாவது உங்களுக்கு எப்போ நேர சுதந்திரம், அதாவது டைம் ஃப்ரீடம் கிடைக்குதோ, அப்போ தான் நீங்கள் நிஜமான பணக்காரர். பணம் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை வாங்கி தரணும். 9வதாக இந்த புக் சொல்கிறது, நத்திங் இஸ் ஃப்ரீ. ரிஸ்க் எப்போதுமே இருக்கும். அதாவது உலகத்தில் 100% ரிஸ்க் இல்லாத முதலீடு அப்படின்னு எதுவுமே இல்லை. அதிக லாபம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ரிஸ்க்கை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த ரிஸ்க்கை பயப்படாமல் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பழகிக்கணும். உதாரணமாக, நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். விபத்து எப்போ வேணால் நடக்கலாம். அப்படி எப்போ வேணால் நடக்கலான்னு தெரிஞ்சும் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு தான் போகிறோம். கரெக்டாக ஹெல்மெட் வியர் பண்ணிக்கிறோம். காராக இருந்துச்சுன்னா சீட் பெல்ட் போடுறோம். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் அதில் நஷ்டம் வராமல் இருக்க எமர்ஜென்சி ஃபண்ட், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லுது. கடைசியாக 10வதாக சொல்கிற விஷயம் என்னென்னா, சேவ் மணி. அதாவது சேமிப்பு ஒரு கட்டாயம். நம்ம ஊரில் பல பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு நல்ல வீடு கட்டணும், எனக்கு பிடிச்ச ஒரு ஃபோன் வாங்கணும், இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு உயர்ந்த பொருட்கள், இல்லைனா அவங்க ஆசைப்பட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும். இப்படி ஏதாவது ஒரு காரணம் எடுத்தால் தான் பணத்தை சேமிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த புக் சொல்கிற ஒரு கோல்டன் பாயிண்ட், எந்த ஒரு காரணமும் இல்லாமலேயே பணத்தை சேமியுங்க. ஏன்னா எதிர்காலம் அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு விஷயம். நாளைக்கு திடீர்னு உங்கள் வேலை போகலாம், இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பொருளாதார வீழ்ச்சியும் வரலாம். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் சேர்த்து வச்ச அந்த காரணம் இல்லாத சேமிப்பு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். அது உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒரு ஹெல்ப்பாக, ஒரு சப்போர்ட்டாக, ஒரு தைரியத்தை கொடுக்கும். நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஓடிட்டுருக்கிறது இந்த பணத்துக்காக தான். ஆனால் அந்த பணத்தை விட ரொம்பவுமே விலை மதிப்பற்றது நம்மளோட நேரமும் நிம்மதியும் மட்டும்தான். சம்பாதிக்கிற பணத்தை ஆடம்பரத்துக்காக செலவழித்து மற்றவங்க முன்னாடி போலியாக வாழ்கிறத விட அதை சரியாக சேமித்து முதலீடு செஞ்சு உங்களுக்கான நேரத்தையும் சுதந்திரத்தையும் நிம்மதியையும் வாங்கிக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். அதை தான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற இந்த புக் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்ட இந்த 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் எந்த மாதிரி புக் பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.